ஹஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோட சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது வீட்டில் நடக்க வேண்டிய சுபகாரிய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கவே மாட்டேங்குது. கையில் பணம் காசு இருந்தாலும் கூட நாங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு சுப விஷயமும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான இந்த வழிபாட்டு முறையும் இந்த மந்திரத்தையும் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் வீட்டில் தடைப்பட்டு நிற்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வரிசையாக நடக்க ஆரம்பிக்கும். வீட்டில் நடக்க வேண்டிய மங்கள காரியங்கள் அத்தனையும் நடக்கணும் அப்படின்னாக்கா குரு பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு பூரணமாக வேணும். அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வியாழக்கிழமை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் நெய் விளக்காக ஏற்றிட்டு கொண்ட கடலை மாலை சாத்திட்டு நீங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக 7 வாரம் 9 வாரம் இந்த மாதிரி வரும் பொழுது உங்கள் வீட்டில் தடைப்பட்டு நிற்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி என்னால் தொடர்ந்து கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க உங்களுடைய வீட்டிலையே பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கு எல்லாருடைய வீட்லையுமே ஏற்றுவீங்க. அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் மஞ்சள் கலர் திரி கிடைக்குங்க. அந்த திரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அந்த திரியை ரெட்டை திரியாக போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பாங்க உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய மங்கள விஷயங்கள் அத்தனையும் நடக்க ஆரம்பிக்கும். அது கூடவே நீங்கள் இந்த பதிவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தையும் தினந்தோறும் சொல்லி எந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக நீங்கள் மனமாற வேண்டிக்கோங்க. இந்த மந்திரத்தை இன்றைக்கி வியாழக்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமைங்க இன்றைக்கே ஆரம்பிங்க. நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.